நாடு முழுவதும் ரயில்வே திட்டங்களுக்கு 31,450 கோடி ரூபாய் ஒதுக்கிய ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு வெறும் 301 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கியதை ஏற்க முடியாது என மக்களவை திமுக குழு தலைவர் டி.ஆர். பாலு தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் தாம்பரம் மாநகர திமுக சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.ஆர். ராஜா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மக்களவை திமுக குழு தலைவர் டி.ஆர். பாலு கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் இருந்து மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கியவர்களை அரசியலில் இருந்தே நீக்க மக்கள் தயாராகிவிட்டதாக தெரிவித்தார். நடப்பாண்டில் நாடு முழுவதும் ரயில்வே திட்டங்களுக்கு 31,450 கோடி ஒதுக்கிய ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு வெறும் 301 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கியுள்ளதாகவும் டி.ஆர். பாலு குற்றம் சாட்டினார். இந்த ரயில்வே திட்டத்துக்கு 31,450 கோடி பட்ஜெட்ல ஒதுக்கியிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு? 301 கோடி கொடுத்திருக்காங்க. 1% கூட குறைச்சலா தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கல ரயில்வே துறையில். இது நியாயமா? மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டம் 2005 நாங்கெல்லாம் அமைச்சர்கள் இருந்த பொழுது பிரதம அமைச்சராக இருந்த மன்மோகன் சிங் கொண்டு வந்த மிகப்பெரிய திட்டம். ஆண்டு ஒன்றுக்கு வேலை வாய்ப்பு தருவதாக சொல்லிக் கொண்டிருந்த ஒன்றிய அரசு மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் என்று இருந்ததை மகாத்மா காந்தி பெயரை எடுத்தீர்கள். ஆனால் உங்களை நாட்டினுடைய அரசியலில் இருந்தே உங்களை அப்புறப்படுத்தப் போகிறார்கள் இந்திய நாட்டு மக்கள் என்பதை நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இக்கூட்டத்தில் மூத்த ஊடகவியலாளர் செந்தில்வேல், தலைமை தீர்மான குழு செயலாளர் வைத்திலிங்கம், தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி, மண்டல குழு தலைவர்கள் டி. காமராஜ், எஸ். இந்திரன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர்.